தென்மேற்கு மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கராத்தே போட்டியில் நமது பல்கலைக்கழக வீரர்களான ஆதித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் கீர்த்தி PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாரதியார் பல்கலைக்கழகம் மகத்தான வெற்றி பெற்றனர். கோவை கோவில்பாளையம் பகுதியில் உள்ள காஸ்மிக் ஷிடோ ரியூ கராத்தே பள்ளியில் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் அவர்களின் வெற்றி, அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அவர்களின் சாதனையை கொண்டாடும் விதமாக இரு வீரர்களுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தின் போது 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விழிப்புணர்வாக மற்றும் உயர் பதவிக்கான வாய்ப்புகள் மற்றும் பிறகான கல்வி பாதைகள் குறித்தும், குறிப்பாக தேசிய அளவில் சாதனை புரிபவர்களுக்கு அரசின் ஆதரவு குறித்தும் மாணவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நாங்கள் வழிகாட்டினோம். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக காவல்துறையை சேர்ந்த SSI லோகநாதன் மற்றும் புகழ்பெற்ற வழக்கறிஞரும் மத்திய அரசின் கெஜெட் அதிகாரியுமான திருமதி வனிதா கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு அசாமில் நடைபெறவிருக்கும் தேசிய போட்டிகளுக்காக நம் அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் சக்தி வாய்ந்த எழுச்சியூட்டும் உரைகளை ஆற்றினார்கள். காஸ்மிக் ஷிடோ ரியூ கராத்தே பள்ளியின் நிறுவனர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குநரான சிவகுமார் அவர்கள் தொலைநோக்கு பார்வையும் தலைமைத்துவமும் தொடர்ந்து எங்களுக்கு வழிகாட்டி வருகின்றனர் என்று அவருக்கு நன்றிகளை தெரிவித்தார். தலைமை பயிற்சியாளர் அசோக்குமார், பள்ளியின் மூத்த குருவான ஆறுமுகம் மாஸ்டர், மூத்த குருவான மாலதி செல்வகுமார் மாஸ்டர், மூத்த குருக்களான ஸ்ரீ வத்சன், ஐஸ்வர்யா மற்றும் எண்ணற்ற மாணவர்கள் கல்வி மற்றும் விளையாட்டு ஆகிய இரண்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பி சிவகுமார், காஸ்மிக் கராட்டே ஸ்கூலுடைய ஃபவுண்டர் அண்ட் டெக்னிக்கல் டைரக்டர். கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு மேலாக இந்த கராட்டே கிளாஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கி வந்து ஒரு யூனிவர்சிட்டி மேட்ச், இவங்க PSG காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, இவங்க ஆதித்யா காலேஜில் படிச்சுட்ருக்காரு. ஸோ அதில் வந்து யூனிவர்சிட்டி மேட்ச்சில் ஸோ கடந்த ஒவ்வொரு படியும் முன்னேறி இன்றைக்கி யூனிவர்சிட்டி சவுத் வெஸ்ட்டில் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்தது வந்து 5ஆம் தேதி அஸ்ஸாமில் நடக்கக்கூடிய ஆல் இண்டியா இன்டர் ஜோனலில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அவங்க இதில் எப்படி வின் பண்ணாங்களோ அதே மாதிரி அதில் மெடல் வின் பண்ணி தமிழ்நாடு அரசுடைய கவனத்துக்கு அதை கொண்டு போய் அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் ஒரு அரசாங்க வேலைக்கு அவங்களுக்கு உத்தரவாதம் கிடைக்கணுமாறு ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ சீனியர் மாஸ்டர்ஸுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் நல்லபடியாக பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். என் பேர் M. ஆதித்யன். காஸ்மிக் ஷிடோ கராட்டே ஸ்கூலில் லாஸ்ட் 7 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த 7 இயர்ஸில் இது ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது என்னென்னா காலேஜ் கேம்ஸ், யூனிவர்சிட்டி. இதில் வந்து லாஸ்ட் டைம் 1 வீக் பிஃபோராக நாங்கள் வந்து போபால் போயிருந்தோம். அதில் வந்து அண்டர் 70 யூனிவர்சிட்டிஸ், அதில் இண்டிவிஜுவல் கேட்டகரிஸில் 80 மெம்பர்ஸில் என்னோடய கேட்டகரியெலாம் டாப் 16ல் 7th பொசிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு பிக்கஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் த மாஸ்டர்ஸ் அந்த கூட ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து டீம் ஈவெண்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதிலையும் வின் பண்ணியிருக்கோம். அதில் 40 யூனிவர்சிட்டிஸில் நாங்கள் 12th பொசிஷனில் இருக்கோம். இது ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ. மை நேம்ஸ் கீர்த்தி ஜாங்கிட். நான் பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து காஸ்மிக் கிளாஸில் வந்து கராத்தே பழகிட்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் போபால் போயிட்டு சவுத் வெஸ்ட் யூனிவர்சிட்டி அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோம். அதில் வந்து நாங்கள் பாரதியார் யூனிவர்சிட்டி ரெப்ரசென்ட் பண்ணி நான் டாப் 16ல் 2 பேர் டாப் 16ல் செலக்ட் ஆகிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டாப் 16 செலக்ட் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு ஆல் இண்டியா மேட்சஸ் வந்து அஸ்ஸாமில் வச்சுருக்காங்க. 1ஆம் தேதி அதுக்கு நாங்கள் போகிறோம். அது ஆல் இண்டியாவில் மெடல் பண்ணால் அது ரொம்ப வேல்யூ, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது. ஸோ இந்த காஸ்மிக்கில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னால் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டோட தான் வரணும். ஸோ இது ஒரு ட்ராக் நாங்கள் போட்டு விட்ருக்கோம். அந்த ட்ராக் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல ஒரு பிளேயர்ஸ் வந்து நல்ல பொசிஷன்ஸில் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.